2009 வந்து பெண்களுக்கு, அதாவது நடிகைகளுக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நடிகைகள் வந்து ப்ராஸ்டிடியூஷனில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி நடிகைகள் ஃபோட்டோ, பேர், அவங்க ப்ரொஃபைலு, அவங்களுக்கு ரேட்டு ஒரு நாளைக்கு தினமலரில் வந்தது. சீரியஸாக உங்களால் நம்ப முடியுதா? எனக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சமூகத்தில்டா வாழ்கிறோன்னு. அது வந்து நடிகர் சங்கத்துக்கும் ப்ரெஸ்ஸுக்குமான பெரிய பிரச்சனையாச்சு. நடிகர் சங்கம் பெரிய போராட்டம் பண்ணாங்க. எப்படி நீங்கள் வந்து இப்படி நடிகர்களோட புகைப்படம், அவங்களோட அடையாளம் எல்லாம் போட்டு அவங்க ஒரு நைட்டுக்கு இவ்வளோ வாங்குறாங்க, இப்படி பிராத்தல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எப்படி போட முடியும்? அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. இவங்க வந்து போராட்டம் பண்ணப்போ அவரை தினமலரோட நியூஸ் எடிட்டராக அப்போ அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போது இந்த ப்ரெஸ் என்ன பண்ணுச்சு, அப்போ இருந்த ஊடகங்கள், யூனியன் எல்லாமே, இது வந்து அவர் அரெஸ்ட் பண்ணனால இது வந்து பத்திரிகை சுதந்திரமா, பத்திரிகை சுதந்திரம் இதனால் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பெரிய போராட்டத்தை இவங்க பண்ணாங்க. உங்களால் நம்ப முடியுமா? 2009 ஒரு நடிகையை நீ வந்து அவங்க பாலியல் தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீ புகைப்படத்தோடு போடுற, ரேட் இவ்வளோ வாங்குறாங்க நீ போடுற, உன் இன்வெஸ்டிகேஷனா இது? உனக்கு இதுதான் உன் ஜேர்னலிசம் சொல்லி கொடுத்ததா? அதை இதெல்லாம் எழுதினவங்க யார்? இந்த 30 வருஷம் நாங்கள் ஃபீல்டில் இருக்கோம்னு சொல்கிறவங்க தானே இந்த நியூஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க. ஸோ உங்களுக்கு இதுதானே வேலை, சினிமா ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து பழைய மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் அடி தான் வாங்கணும். சீரியஸாக அதை புரிஞ்சுக்கணும். அங்கங்கே நீங்கள் நம்ம அதுக்கு ஃபிட் ரிப்ளை கொடுக்கல அப்படின்னா இவங்களாம் நம்ம செய்கிறது சரிதான்னு நினச்சி வாழ்ந்துட்டுருப்பாங்க.